நான் 3 பேர்கிட்ட தைரியமாக சின்னதுலேயே லெட்டர் எழுதினேன். ஒன்று வால்ட் டிஸ்னி, ஒன்று யூல் பிரினர், இன்னொன்று ஹென்ரி மென்சினி. ஹென்ரி மென்சினி வந்து கம்போசர், 5 times ஆஸ்கர் வின்னர். அவர்கிட்ட நான் கரஸ்பாண்டன்ஸ் வச்சுக்கிறேன். எல்லாருக்கிட்டே எனக்கு பதில் வச்சு யூல் பிரினர் ஃபோட்டோ அனுப்பிச்சாப்பில் வால்ட் டிஸ்னிகிட்ட எது என்ன கற்றுக்கணும், நான் வந்து வீட்டில் பிளேட்டாவது கழுவுறேன் இப்படியெல்லாம் சும்மா எழுதி அனுப்பிச்சிட்டு நரசிம்மனுக்கு ஹிகின் பாத்தம்ஸில் இருந்தார். அவர்கிட்டயே அனுப்ப சொல்லி நான் அவங்க பிள்ளைங்களுக்கு சின்ன ஐவரியில் ஏன் சம்பளத்துக்கு அதுக்கு என்னென்ன வாங்க முடியுமோ உள்ள சின்னது ஏதாவது வாங்கி அனுப்புவேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி டெவலப் ஆச்சு. வால்ட் டிஸ்னிக்கு கொஞ்சம் வி ரிக்ரெட் because too many applications, I mean people are writing for that, this sort of things. அப்படி சரி, அதை சும்மா தமாஷ்க்கு எழுதி விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சீரியஸ்னஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து டீம், அதில் பாணிசி விஸ்வாமித்திரன் அதான் ஃபஸ்ட்டு. அது ஃபஸ்ட்டு பிக்சரில் நிறையா அது பாட்டெல்லாம் ஹிட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவர் தான் கூப்பிட்டு சொன்னார். கூப்பிட்டுட்டு நீ என்ன படம் பண்ணுற இப்போ ஒன்றும் யாரும் எனக்கு கூப்பிடல வேண்டாம். அப்படியா, நீ ஏன் கூப்பிடல, அது ஏதோ காரணம் இருக்குது, சரி நீ உள்ளே வா அப்படி கூப்பிட்டாரு. 2 படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. சரி இது அப்படியே கண்டினியூ ஆகி அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இவ்வளோ தூரம் வந்தது. இடையிலே நிறைய காரியங்கள். அதில் முக்கியமாக சொல்லணுன்னா ஐவி சசி டைரக்டர் தெரிஞ்சிருக்கோங்க டெஃபினட்டாக. அவரும் நானும் சேர்ந்து அவர் சொன்னது தான் 48 பிக்சர்ஸ் பண்ணியிருக்கோம். அவர் ரொம்ப அவர்கிட்ட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். ஜான்சன் ஒரு மியூசிக் ஆனால் உங்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது அவர்கிட்ட. நான் கொஞ்சம் பொறுத்துன்னு இருப்பேன். அது பொறுத்து அரேஞ்ச் பண்ணோன்னு அது இன்ட்ரெஸ்ட்லாம் உண்டு. பட் அது லேட் ஆகும்னு நினைப்பாப்பில். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஒரு வழக்கு தீம்ஸ் நிறைய மியூசிக் கொடுக்குறது என்னுடைய பழக்கமாகி போச்சு.